ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம நைட் உணவு என்ன சாப்பிட போகிறோம்னா தோசை, ஆனியன் தோசை. ஆனியன் தோசை யாராலும் சாப்பிடுவீங்க விரும்பி? எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டில் வந்து லைட்டாக தான் சாப்பிட்றோம். ஆனால் இந்த ஆனியன் தோசையில் நம்ம என்னென்ன ஊற்ற போகிறோம்னா சாம்பாரும் சூப்பும் ஊற்ற போகிறோம். சாம்பாரையும் சூப்பையும் சேர்த்து ஊற்றி சாப்பிட்டா அதோடைய டேஸ்ட் இருக்கு. எங்கள் அப்பா எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு காட்டுறேன். நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ வந்து சாம்பாரை ஊற்றி சூப்பை ஊற்றி இந்த தோசையை நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். ஓகேயா? ஓகே, தோசை நம்ம எடுத்தாச்சு. எடுத்து சாம்பாரை காட்டுறோம். சாம்பாரை இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றுறவே சொல்லுங்கள். சாம்பாரை ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு சாம்பாரை தோசையில் ஊற்றியாச்சு. அப்படியே சூப் எடுக்கிறோம். சூப்பு உடைக்கிறோம். சூப்பையும் இப்போ ஊற்றுறோம். சேர்த்து ஊற்றியாச்சு. ஆஹா, பார்க்க எப்படி இருக்கு? சாப்பிடலாமா? எப்படிங்க பார்ப்போமா? ஏங்கப்பா சாப்பிட்டா இருக்குங்க. வாய்ப்பில் போகுது. அருமை. சூடு சாம்பாருக்கு தோசை நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு அப்படி. நீங்கள் சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. ஹாய் நண்பர்களே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுருக்கேன். அவுச்சு முட்டை, ஒரு கால் அருமையாக இருக்குது. தோசை நல்லா ஊறிடுச்சு. சூப்புக்கு நல்லா ஊறிடுச்சு. செம்மையாக இருக்குது. சூப்பு தண்ணியாக இருக்கலாம். தோசை நல்லா உறிஞ்சிருக்கு. தோசை நல்லா உறிஞ்சனால டேஸ்ட்டு நம்மளே சாப்பிடுவோம். அருமையாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். மீண்டும் பார்ப்போம் அடுத்த வீடியோ. பாய். ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இரவு நேரங்களில் நம்ம பேசக்கூடிய கவிதை கூட இனிமையாக நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து காதல் கவிதை பார்ப்போம். கொஞ்சம் சின்ன வரிகளோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவிதைகள். அதன் அடிப்படையில் இன்று காதல் கவிதைகள். ரசிக்க தெரிந்த உள்ளங்களை ரசித்துக் கொள்ளுங்கள். நம்மை நேசிக்கும் 1000 பேர் இருந்தாலும் நாம் நேசிக்கும் ஒருவரைப் போல் ஆகிவிட முடியாது. வாழ்க்கை படகில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். அதுவும் எனக்கு பிடித்த உன்னோடு மட்டும். விட்டு கொடுத்து வாழ்வது மட்டுமல்ல காதல், கடைசி வரை விட்டு விடாமல் வாழ்வதுதான் காதல். புரிந்து கொள்ளும் வரை எதையும் ரசிக்கவில்லை. புரிந்து கொண்ட பின் உன்னை தவிர எதையும் ரசிக்க முடியவில்லை. நீ என்னை விட்டு விலக நினைக்கும் அந்த நொடிக்கு முன் நீ நினைத்து பார்க்க முடியாத தூரத்திற்கு நான் சென்று விடுவேன். மன வருத்தங்கள் 1000 இருந்தாலும் வேண்டுதல் யாவும் உனக்காக தான். யார் இல்லாமல் வாழ முடியாதோ அவர்களோடு வாழ்வதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு எல்லா நிலைகளும் நம்மோடு இருக்கும் உறவு கிடைப்பது வரம். நேற்று வரை எதையோ தேடினேன், இன்று என்னையே தேடுகிறேன் உனக்காக. நீ மூச்சு காட்டுப்படும் தூரத்தில் இருந்தால் நான் காற்றில்லா தேசத்திலும் உயிர் வாழ்வேன். நண்பர்களே, இந்த காதல் கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வேறு என்ன செய்யுங்க? ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.